ஒரு பக்கம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரே ஒரு கட்டத்தில் வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்குது. அதே நாளில் இன்னொரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன ஒரு படம்னா சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஒரு படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோவாக நம்ம ஜெய் நடிச்சிருக்காப்புல. ஜெய் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தரமான ஒரு கம்பேக்காக அந்த படத்தை வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக அந்த ஒரு படம் பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக அந்த ஒரு படத்தை வந்து நம்ம ஜெய் வந்து நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கைஸ் கண்டிப்பாக அந்த படம் வந்து சைலண்டாக ஒரு படம் வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு படத்தை வந்து கருப்புக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு படம் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை அம்சமாக தான் இந்த படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாப்புல. அதுக்கப்புறம் என்ன லவ் ஒரு கட்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஜாலியாகவும் ஒரு கட்டத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டு சைடில் இருந்து ஏற்பட்ட பிரச்சனைலாம் வருது. என்னன்னா அந்த ஹீரோயினி வந்து எம்எல்ஏயோட பொண்ணாக இருக்காங்க. அதெல்லாம் மீறி நம்ம ஜெய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஜெய் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொடைக்கானலுக்கு கொடைக்கானல் போகும்போது அங்கே பார்த்தா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே வந்து அஜால் உஜால் ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கும். அங்கே ஒரு பார்த்தா ஒரு பெரிய ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அந்த ஒரு வில்லன் வந்து அந்த வில்லன் வந்து ஜெய்வை ஒரு கட்டத்தில் மீட் பண்ணும்போது நம்ம ஜெய்க்கு வந்து ஒன்றுமே தெரியாது. லாட்ஜோட ஓனர் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காப்புல. எதனால பண்ணியிருக்காப்புல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம வந்து கூப்பிட்டுருக்காப்புல அப்படின்னு நமக்கு ஜெய்க்கு வந்து நினைச்சிருப்பாப்புல. ஆனால் அவருக்கு அந்த ஜெய்க்கு அந்த வில்லன் வந்து பெரிய ஒரு ஆப்பு ஒன்று வச்சிருக்காப்புல. நம்ம ஜெய் வந்து காதலோட ஒரு கட்டத்தில் அந்தரங்கமாக இருக்கிற வீடியோ வந்து நம்ம ஜெய் அந்த வில்லன் வந்து இணையதளத்தில் வந்து பரப்பி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்க்கு வந்து இதெல்லாம் உண்மை தெரிஞ்சது அப்புறம் அவனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. என்னன்னா கிட்டத்தட்ட கணக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாப்புல. அங்கே உள்ள ரூமுக்குள்ள நடக்கிற அந்தரங்க விஷயத்துல வந்து நெட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்து நம்ம ஜெய் வந்து ஏற்பட்ட காதலர்கள் வாழ்க்கையை வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த வில்லனை வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோட மனைவி ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து கடத்தி போயிடாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெய் வந்து இதெல்லாம் எப்படி வந்து சமாளிச்சு விஷயத்த வந்து எப்படி அவர் வந்து கடந்து வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் காதலி வந்து அவர் மீட் எடுத்தாரா இல்லையா, அதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியான ஒரு உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பொருளாக டிஜிட்டலான பொருளாக ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்குலாம் எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஒரு கதை அம்சமாக போட்டு காமிச்சிருப்பாங்க கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு உண்மைதான் அப்படி தான் கைஸ் நமக்கே தோணுச்சு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய நம்ம டிவிலேருந்து வீடியோ கால்லேருந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குலாம் எப்படியாச்சும் ஹேக் பண்ணி அதை வந்து நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுற விஷயம்லாம் ஏற்பட்டதுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில். நம்ம வந்து எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்படிலாம் நடைமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மெயின் கதையாக போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த படத்துல வந்து மெயின் ஹீரோவா நம்ம ஜெய் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது இதில் வந்து தளபதி ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சீனு எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம லியோ படத்தில் ஏகப்பட்ட நம்ம துப்பாக்கி படம் சீனு அதுலேருந்து ஏகப்பட்ட காப்பி பண்ணி நம்ம ஜெய் வந்து நம்ம விஜய் மாதிரி நடிக்க ஒரு கட்டத்தில் வந்து முயற்சி பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் முழுக்க நம்ம விஜயோட ரெஃபரன்ஸில் நம்ம ஜெய் வந்து நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் வந்து கோவிந்தராஜன் அப்படின்னு அதோட ஒரு மெயின் ஹீரோயினே இருக்காங்க. அவ்வளோ ஆக்டிங் பார்க்கும்போது எல்லாமே நல்லா பார்க்குறது கொஞ்சம் ரசிக்க முடியாதாங்க சரிஞ்சு. ஏன்னா தமிழே ஒரு கட்டத்தில் வந்து தெரில லிப்பை மட்டும் அசைச்சு விட்டுக்கமா டப்பிங்கில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு கட்டத்தில் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. டப்பிங் பார்த்தா அது ஒரு பக்கத்தில் வந்து வேறு மாதிரி போகும். மற்றபடி இதில் படத்தில் நம்ம யோகி பாபு நம்ம ஆதித்யா கதிர் அவரோட பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் அதில் மெயின் ஹீரோவாக நம்ம ராமச்சந்திர ராஜு அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஒரு வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது தக்காளி இப்போலாம் ஒரு கொடூரமான ஆள் இருப்பானே அப்படியே நமக்கே தோணுச்சு. மற்றபடி அதான் அவரோட கேரக்டராக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட டேரக்டர் நம்ம பாபு விஜய் அவர் தான் இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசரும் கூட ஒரு டேரக்டரும் கூட ஒரு தரமான ஒரு படத்தை வந்து இந்த ஒரு காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாததான் இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்தை நம்ம கிறிஸ்டி அவர் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளராக இருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா ரசிக்க முடியாதா இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ்லேருந்து எல்லாம் பார்க்குற ஓரளவு ஓகே பண்ணிதாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து நம்ம கருப்புக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தை கொடுக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு படம் வந்து நினைக்கிறேன். வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு படத்தை வந்து கம்பேர் கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து நம்ம